ஜெய் குருதேவ். குட் மார்னிங் மை டியர் சில்ட்ரன். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுக்கும்போது ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நம்ம ஹோல்டு வி கேன் ஹோல்ட் அன் ஆப்ஜெக்ட் வென் there இஸ் ஃப்ரிக்ஷன். இல்லைன்னா நம்மளால் ஹோல்டு பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ டு கேரி அன் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு டேபிளை தள்ளுற கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் உன்னால் தள்ள முடியுது. லோவர் ஃபோர்ஸுக்கு தள்ள முடியாத காரணம் என்னென்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருந்தால் தான் அந்த டேபிள் கேன் மூவ். ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ் வேர் இட் இஸ் பிளேஸ்டு. அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியலை. சப்போஸ் இப்போ நமக்கு ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வேகமாக மூவ் பண்ண முடியுது, பிகாஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். ஸோ த ரிலேட்டிவ் ஃபோர்ஸ் acting between the object and the surface where it is placed is called as frictional force. Relative motion na என்னன்னு பார்க்கணும். When the force parallel to the surface is applied on the object, the force tries to move the object with respect to the surface. அப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ் இஸ் அப்ளைட் அப்படின்னா நம்ம கீழே உள்ள இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் உள்ள மோஷனுக்கு பேர் ரிலேட்டிவ் மோஷன். ஓகே, அப்போ நம்ம ஒரு ஆயில் அப்படின்னு எடுக்கும்போது வழுக்கிக்கிட்டு போகுது. ரீசன் என்ன? ஃப்ரிக்ஷன் இல்லை இங்கே. சப்போஸ் சாண்ட் அதை எடுத்து நம்ம எடுக்கும்போது வி ஆர் ஏபிள் டு மூவ் இட். தட் இஸ் பிகாஸ் தேர் இஸ் மோர் ஃப்ரிக்ஷன். இப்போ ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா we cannot move an object, we have to give a more force. ஓகே, ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருந்தால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு ரொம்ப கிரேட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தேர் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அவர் ஃபோர்ஸ். இப்போ அது ஒரு ப்ராப்ளமாக நமக்கு தோணும். ஓகே, அதனால் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். The frictional force is the force which opposes the relative motion between the object and the surface where it is placed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பார்க்குறேன். இந்த டேபிளை வந்து நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டேபிளில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால we are not able to move. ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா we can move. Okay, surface is exerting a frictional force on the object in a direction opposite to the applied force. அப்போ frictional force எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு parallel on the surface-ஆக இருக்கணும். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நகர்றதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது பற்றியா, அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, நகர ஆரம்பித்த பிறகு ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் அவைலபிள். அப்போ இந்த டேபிளில் உள்ள படத்தை பாரு, நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த டேபிளில் உள்ள பிளாக்குக்கும் டேபிளுக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஷுட் ஓவர் கம் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் FS it is a vector. Static friction வந்து என்னென்னா which opposes the initiation of a motion of an object on the surface. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் தான் அது. ஆல்ரெடி இட் இஸ் அட் ரெஸ்ட். when we are pushing an object it is not able to move because of static friction. நீ ஒரு டேபிளை தள்ள முடியல, காரணம் என்ன? அந்த டேபிளுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். when the object is at rest on the surface, only 2 forces are acting. என்னென்ன ஃபோர்ஸு? டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எப்போவுமே டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அப்வேர்டு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வேர்டு நார்மல் ஃபோர்ஸ், இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0. ஆப்ஜெக்டோட ரிசல்டன்ட் 0வாக இருந்தால் தான் த ஆப்ஜெக்ட் வில் பி அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டோட ரிசல்டன்ட் 0ன்னு அர்த்தம். அப்போ கிரேட்டர் எதுவோ அது வழியாக நகர ஆரம்பிக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று அப்வேர்டு நார்மல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0. அப்போ as a result object is at rest. If some external force is acting on the object parallel to the surface, external force கொடுக்குறோம், ஆப்ஜெக்ட்டுக்கு parallel இருக்குன்னா the object is at rest, the surface exerts a force.
ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது என்ன, நம்ம கொடுக்குறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி நமக்கு கிரவுண்டில் இருக்குன்னா அதுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் parallel டு த சர்ஃபேஸ் ஆன் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போது த ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரெஸ்ட்டில் கிடைக்கிறதுனால இதை வந்து ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்லணும். ஓகே, இதோடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் தே ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் நோ மோஷன் டேக்ஸ் பிளேஸ், அப்படின்னா ஆப்ஜெக்ட் நகராதுன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அபவுட் அ பர்டிகுலர் லிமிட்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சர்ஃபேஸ் cannot provide opposing frictional force. அதனால் it balances the external force. Object starts to slide. Okay, maximum static friction that can be exerted by the surface. அதை எக்ஸ்பெரிமெண்டலி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த Fs அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0லேருந்து μs into ns வரையும் இருக்குது. வேர் μs is called as coefficient of static friction. It depends on the nature of the surfaces. மியூனா கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபேஸுக்கும் பொறுத்து இருக்குது. மியூ வந்து மாறும், சர்ஃபேஸை பொறுத்து மாறும். n வந்து நார்மல், அதோட வேல்யூ ஈக்குவல் டு mg. இட் நீட் நாட் பி ஈக்குவல் டு mg ஆல்வேஸ். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன தெரியுது, ஃபோர்ஸஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to μs into n. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம மூவ் பண்ணுறோம், இது மூவே ஆகலை அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்து the object will not move. When our external force is greater than the frictional force, object starts to move. Okay, thus maximum static friction எப்போவுமே எப்படி இருக்குது, it can be greater. அப்போ கிரேட்டராக இருந்தால் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, 0 to μs into ns, where μs is called as coefficient of static friction and n is the normal force exerted by the surface on the body. Suppose n வந்து எப்போவுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு mgன்னு சொல்லியிருக்கோம். அதனால் more or less that will be mostly equal to mg, but every time it need not be equal to mgன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எதோட ஈக்குவேஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இஸ் ஃப்ரம் 0 to μ0 into ns. சரியா? அடுத்து இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து எஃப் எக்ஸ்டர்னல்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் விச் வி ஆர் அப்ளையிங். இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா மூவ் ஆகும்போது இட் இஸ் மூவிங் அகென்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ரைட் சைடு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி மூவிங் இன் த லெஃப்ட் சைட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக தான் நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். தேர்ஃபோர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸின் மீனிங். எக்ஸ்டர்னல் எஃப் எக்ஸ்டர்னல்னால் த ஃபோர்ஸ் விச் வி ஆர் அப்ளையிங் மீனிங். இதுதான் டைரக்ஷனாக கொடுக்குது. ஓகே, அப்போ மேக்னிடியூடானால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல். மேக்னிடியூட் அப்படின்னா இதில் டைரக்ஷன் கிடையாது, சைன் எதுவும் கிடையாது. எஃப்எஸ்னால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப் எக்ஸ்டர்னல்னால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் வி ஆர் அப்ளையிங். ரெண்டுனுடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குமா, ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதனுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உள்ள ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருந்தால் அதுக்கு பேர் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு போவோம். அதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டோம். எஃப்எஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to μs into n, where μs is called as coefficient of static friction. என்னங்கிறது என்ன, நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் மோஸ்ட்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், m into gக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதை நீ பார்த்துக்கணும், ஈக்குவேஷன்ஸை படிச்சுக்கணும். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்,
எக்ஸ்ப்ளனேஷன், ஈக்குவேஷன் இது எல்லாமே எழுதணும். இது வந்து ஒரு தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி நீ வந்து இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராப்ளம்ஸில், அதை பார்த்துக்கோ. ஓகே, அதில் வந்து இன்னும் முக்கியமாக லாஸ்ட்டில் உள்ள டிஸ்கஷனை கொஸ்டின் கேட்கும்போது எழுதிடணும். த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட். அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம்னா வி ஆர் மூவிங் அகென்ஸ்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதுதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.19. Two bodies of masses 7 kg and 5 kg are connected by a light string passing over a smooth pulley at the edge of the table. இப்போ 2 masses கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 7, இன்னொன்று 5. அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு புள்ளி வழியாக கீழே இட் இஸ் கம்மிங். The coefficient of static friction between the surfaces body and the table வந்து 0.9. Mass m1 on the surface move, if not what value of it will move கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்க. 2 பாடிஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கு? மாசஸ் 7 kg and 5 kg. அதில் எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்லைட் மூவிங் அட் த எட்ஜ் ஆஃப் த டேபிள், அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எஃப்எஸ் வந்து 0 to μs into ns ஃபார்முலாவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ மியூஎஸ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுத்தாச்சு, அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதனுடைய ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமை வரைஞ்சிக்குவோம். டயக்ராமை வரைஞ்சால் தான் எது எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த டயக்ராமை பாரு. இந்த டயக்ராமில் எப்படி கொடுத்துருக்குன்னு பாரு. m1 m2 மூவபிள் புள்ளி வழியாக போகுது. அப்போ டவுன்வர்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அலாங் த நெகட்டிவ் ஆக்சிஸ் இருக்குது. அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸ் அலாங் த பாசிட்டிவ் ஆக்சிஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு m1 அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டென்ஷனு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதை வந்து 4ஆக பிரிக்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் m1 வந்து வெர்டிக்கல் மோஷன் கிடையாது, இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஹரிசாண்டல் மோஷன். ஓகே, அப்போ இதில் வந்து இந்த m2க்கு எப்படி இருக்குது? m1 into g டவுன்வர்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங். நார்மல் ஃபோர்ஸு மேலே m1க்கு அலாங் y ஆக்சிஸ். டென்ஷன் இஸ் மூவிங் இன் ஒன் டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். m2 into g இஸ் ஆக்டிங் டவுன். மாஸ் m1க்கு வந்து நோ வெர்டிக்கல் மோஷன். m1 into g இஸ் ஈக்குவல் டு n. அதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாரு, ரெண்டாவது இதில் படத்தில் m2 into g m1 into g ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் மூவிங்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் எஃப்பும் டென்ஷன். m1 into g நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது m1 into g நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா μs into n. μs into n எதுக்கு ஈக்குவல்? m1 into gக்கு ஈக்குவல். μsோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 0.9. m1ஓட வேல்யூ 7, gயோட வேல்யூ 9.8. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணேன். ஓகே, அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமை முதல்ல கரெக்டாக வரைஞ்சிட்டினாலே எல்லாமே கிளியராக கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸும் m1 into gயும் எப்படி இருக்குது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேலன்ஸ்டாக இருக்குது இதில். அதனால தான் நம்ம என்ன போடுறோம்? n-க்கு பதிலாக m1 into gயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். The mass m2 moves on the surface, maximum static friction. அப்போ மாஸ் m1க்கு வெர்டிக்கல் மோஷன் கிடையாது, அதனால் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி த ஹரிசாண்டல் மோஷன். அதனால தான் m1 into g ஈக்குவல் டு n அதோடு நிப்பாட்டிட்டோம். இட் இஸ் நாட் ஹேவிங் ஹரிசாண்டல் மோஷன், இட் இஸ் ஹேவிங் ஒன்லி திஸ் வெர்டிக்கல் மோஷன். சரியா? அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராமில் n is equal to m1 into g ஃபோர்ஸும் டென்ஷனும் இருக்குது. m1 வந்து சென்டர் பாயிண்ட் மாஸாக கொடுத்தாச்சு. மாஸ் மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸுன்னு போட்டாச்சு. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன? மியூஎஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ ஃபார்முலா வச்சு இது போட்டாச்சு. என்னன்னு புரியுதா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பாரு, டென்ஷனோட வேல்யூ என்ன? m2 into g. டென்ஷன் 49 நியூட்டன். டென்ஷன் இஸ் லெஸ் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்.
டென்ஷன் வந்து லெஸ் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கிறதுனால த ஆப்ஜெக்ட் வில் நாட் மூவ். நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்போ நம்ம ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா வி ஹாவ் டு கிவ் அ ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் டென்ஷன். அப்போ இங்கே டி வந்து m2 இன்ட்டு ஜி, m2 இன்ட்டு ஜிக்கு m2ஓட வேல்யூ என்னவாக இருந்தால் மூவ் ஆகும்னு பார்க்க போகிறோம். அப்போ m2 இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு m1 இன்ட்டு ஜின்னு போட்டு m2க்கு ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். m2 வந்து 6.3 கிலோகிராம் கிடச்சிருக்கு. அப்போ m2ஓட வேல்யூ 6.3 இருந்தால் தான் த ஆப்ஜெக்ட் வில் மூவ். இஃப் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் ஆன் த சர்ஃபேஸ் மாஸ் m1 வில் மூவ் ஈவன். இப்போ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்க, அந்த பிரச்சனையே இல்லை, கடகடன் மூவ் ஆகிடும். அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே இல்லை, இட் இஸ் ஹேவிங் லூப்ரிகண்ட் அப்படின்னா இவ்வளோ மாஸ் கொடுக்க வேண்டாம். அப்போ வேல்யூஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார் மெட்டல்ஸு மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கணும். ஐஸ் பேர்லாம் வந்து லோவாக இருக்குது. அப்போ ஐஸை வந்து நம்ம வைக்கும் பொழுது அனதர் ஒரு ஐஸ் மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி மச் லெஸ்ஸர் தான். இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னு புரியுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி டென்ஷன் இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ரெண்டாவது ஆப்ஜெக்டோட மாஸு அதனால் கேல்குலேட் பண்ணுறோம். அந்த மாஸ் வந்து 6.3 கிலோகிராமை விட கிரேட்டராக இருந்தால் தான் த ஆப்ஜெக்ட் வில் மூவ். டி வந்து லெஸ்ஸர் தேன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆக்டிங் ஆன் த மாஸ் இஸ் லெஸ் தேன் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ த மாஸ் எம் வில் நாட் மூவ். அப்போ அதை மூவ் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யணும்? we have to give a force greater than static friction. அப்போ greater than static friction எவ்வளோ கொடுக்கணும்? m2 into g is equal to μs into m1 into g. m2 என்ன? μs into m1 into g divided by g. g கேன்சல் ஆயிடுச்சு. μ2 into m1. ஓகே, μ2ஓட வேல்யூ m1 போட்டுக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார் பேர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போ கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அதனால தான் கிளாஸ் இன்னொரு கிளாஸோடு தேய்க்கும் போது வேகமாக தேஞ்சிடுது. ஐஸ் வந்து 0.1 தான். ஒரு ஐஸ் கட்டி இன்னொரு ஐஸ் கட்டி மேலே தேய்க்கும் போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கனால தான் இது நமக்கு என்ன தெரியாது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி லெஸ். ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் 0.75, wood and wood 0.35, rubber and dry concrete road 1, rubber and wet road 0.7. இப்போ ரப்பருக்கும் ரோடுக்கும் 1 இருக்குது பார். அதனால தான் நம்ம டயர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ரப்பர். அதில் ஃப்ரிக்ஷன் நமக்கு ரோட்டில் நிறையா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கிறனால நம்ம ரப்பரை தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? டயர்ஸுக்கு. ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வச்சு தான் அதை ஏன் கேல்குலேட் பண்ணுறோம்னா, ரெண்டு இதுக்கும் இடையில எப்படி இருக்கும் ஃப்ரிக்ஷன், நம்ம அதை யூஸ் பண்ணலாமா, சீக்கிரம் தேஞ்சிருமா, ஸ்லிப் ஆகுமா, அது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை கேல்குலேட் பண்ணுறது யூஸ் ஆகுது. கிளாஸ் அண்டு கிளாஸாக இருந்துச்சுன்னா 1, ஐஸ் அண்ட் ஐஸாக இருந்தால் 0.1. ஒரு ஐஸ் கட்டி இன்னொரு ஐஸ் கட்டியில் நம்மளால் ஈஸியாக தேய்க்க முடியுது, ஃப்ரிக்ஷன் அதிகம் இருக்காது. ரப்பருக்கும் ட்ரை கான்க்ரீட் ரோடுக்கும் 1, வெட் ரோடுக்கு 7. அப்போ ரோடெல்லாம் நம்ம ஏன் ரப்பர் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் திஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வச்சு தான் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆக முடியும். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஸ்லைடிங் ஆகிடும், ஸ்லிப் ஆகிடும். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் டயர் நமக்கு ரொட்டேட் ஆகி நம்மளால் போக முடியுது. சப்போஸ் இந்த களிமண் எண்ணெயெலாம் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகும், பார்த்துருப்பேன் நீ, ரோடு திரும்பும் போதெல்லாம் ஸ்லிப் ஆயிடுது. இப்போ டயர் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி மூவிங் ஸ்மூத்லி. அதனால தான் இந்த டயருக்கு பட்டன்ஸ் வைக்கிறாங்க. கான்க்ரீட் ரோடு சொரன்னு இருக்குது, அப்படி இருந்தால் தான் நமக்கு மூவ்மெண்ட்டு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, வெட் ரோடு பார் 0.7 இருக்கப்போ ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் இந்த டேபிளோட பர்பஸே ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டேபிளோட பர்பஸே. அப்போ கிளாஸாக இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன, ஐஸ்னால் என்ன, ஸ்டீல் வுல் இது எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, அப்போ ரப்பர் டயர் அண்டு வெட் ரோடுக்கு உள்ள என்னன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இது எல்லா வேல்யூஸும் வந்து உனக்கு ப்ராப்ளமுக்கு மோஸ்ட்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எதுக்கு லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு லீஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதுக்கு கிரேட்டராக இருக்குது, ரப்பருக்கும் ட்ரை கான்க்ரீட் ரோடுக்கும் கிரேட்டராக இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக கிரேட்டராக இருக்கிறனால தான் நம்ம ரப்பரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்காக தான் இந்த டேபிள். இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் இவங்க இப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்க காரணமே டு ஃபைண்ட் அவுட் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ மெட்டீரியல்ஸ். அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த டேபிளை கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த டேபிளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், நீ வேல்யூஸ் உனக்கு ப்ராப்ளம்ஸில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, அதை நீ பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிட் கிடையாது. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு யூனிட் கிடையாது, இட் இஸ் மியர் நம்பர், அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம், த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which we are getting when the object begins to move. External force வந்து greater than maximum static friction இருந்தால் the object starts to slide. அப்போ ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். It is also called as dynamic friction. To move an object at constant velocity, we have to apply a force which is equal to in magnitude and opposite to the direction of kinetic friction. சரியா? அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகும்போது சர்ஃபேஸுக்கு எக்ஸர்ட்ஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். லேசாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்குறோம், கொடுத்த உடனே அதுக்கு ஒரு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் த ரிலேஷன் Fk is equal to mu s into n, where mu k is the coefficient of friction, n வந்து normal reaction. ஓகே, அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம், இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பித்த உடனே கிடைக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, the external force acting on the object greater than the static friction is called as kinetic friction. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸராக இருந்தாலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ஆல்ரெடி உள்ள ப்ராப்ளம் தான் இது, அது நீ ஆல்ரெடி பார்த்துட்ட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு, அது அந்த கிடையாது. இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். இது வந்து ஆல்ரெடி உள்ள ப்ராப்ளம் தான், அது என்னமோ திரும்ப வந்துருச்சு, அதை கன்சிடர் பண்ணாத நீ. அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா தட் இஸ் த ஃப்ரிக்ஷன் விச் இஸ் டேக்கிங் பிளேஸ் வென் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிட்டோம், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் என்ன தான் ஃபார்முலா, எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என்னன்னு போட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன போடணும், மியூ கே இன்ட்டு என்னன்னு போடணும். வேர் எஃப்கே இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எஃப்கேங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேபிளை பார்த்தோம். இந்த டேபிளில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதையும் ஞாபகமாக வச்சுக்கணும். தென் அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனில் வந்து ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டோம், Fk is equal to mu k into n, where mu k is less than mu s. mu kங்கிறது என்ன, it is less than mu s. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண தான் அதிகம் ஃபோர்ஸ் கொடுக்கணும், நகர ஆரம்பிச்சிருச்சுன்னா the force is lesser. காரணம் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனே லெஸ்ஸராக இருக்குது. அதனால தான் நம்ம கம்மியாக ஃபோர்ஸு கொடுத்தாலே ஆப்ஜெக்ட் மூவ் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி. ஒன்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டின்னா த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸ்ஸர் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதனால நமக்கு ஈஸியராக இருக்கும். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கனால தான் ஃபோர்ஸ் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கு. கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸராக இருக்கனால லெஸ் ஃபோர்ஸ் இஸ் நீடட். ஏன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸர்னு சொல்கிறோம், மியூ கே இஸ் லெஸ்ஸர். மியூ கேன்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். Coefficient of kinetic friction is very much lesser, therefore our frictional force is also lesser. அதுக்கப்புறம் உங்கள் புக்கில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் we are going to discuss about static friction and kinetic friction. அப்போ அந்த differences between static friction and kinetic frictionங்கிற டேபிள் ரொம்ப முக்கியம், அது நல்லா தரவாக படிச்சுக்கணும். அந்த டேபிள் வந்து அடிக்கடி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட எல்லா ஃபீச்சர்ஸும் எழுதணும், கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் எழுதினோம்னா நமக்கு டிஃபரன்சஸ் கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ. எப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா. அடுத்து, இட் அப்போசஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த மோஷன், இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ், இண்டிபெண்ட் ஆஃப் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட், இதுவும் இண்டிபெண்ட். மியூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்,
It depends on the nature of the material and temperature. Static friction depends on the magnitude of applied force. இது independent. It can take values from 0 to mu s into n ன்னு சொன்னால் kinetic frictionல can never be 0, always greater than 1. மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ இதில் இருக்கிற 4-5 பாயிண்ட்டையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு வரிசையாக பாரு. இட் அப்போசஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த மோஷன், இண்டிபெண்ட்டு, depends on the nature of the material, depends of magnitude of applied force, takes the value from 0 to mu s. நீ என்னெல்லாம் படிச்சியோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். அதுக்கு பேரலாக கைனட்டிக் ஃப்ரிக்ஷனில் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன், இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், mu k depends on the nature of the material and temperature of the surface. இண்டிபெண்ட் இது ஒன்று தான் பார்த்துக்கணும். இது டிபெண்ட்ஸ் ஆன், இது வந்து இண்டிபெண்ட்டாக டஸ் நாட் டிபெண்ட்னு அர்த்தம். இந்த mu s வந்து கேன் பி 0, பட் mu k கேன் நெவர் பி 0, ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. 1 விட கிரேட்டராக இருக்குது. இட் இஸ் லெஸ் தேன் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எப்போவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே இந்த பக்கம் சொல்லணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ Fs இஸ் கிரேட்டர் தேன் Fk. அதை பார்த்துக்கணும். ஃபோர்ஸஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின். ரிப்போஸ். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட டெஃபினேஷன்ஸை அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் ஆன்ட்லியான்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாரு. தே ட்ராப் த எட்ஜ் ஆஃப் த ட்ராப், இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைட் டவுன்வர்ட்ஸ். அப்போ இதுக்குள்ளே அது ஹைடாக இருக்கும். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் சாண்ட் இருக்கிறனால, சாண்ட் ட்ராப் இருக்கனால தட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதனால மேலே உள்ளதெல்லாம் அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும். வந்தவுடனே உள்ளே இருக்க அந்த பக்ஸ் எடுத்து அதை அப்படியே சாப்பிட்ரும். ஓகே, இது என்ன அப்படின்னா சின்ன சின்ன குழிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். வண்டு தொலைச்சி வச்சுருக்கோம். அந்த தொலைச்சி வச்சுருக்கிறது வந்து எதுக்கு அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ மேலே வர எறும்பு பாரு, அப்படியே இது உள்ளே வந்துட்டு இப்படி போகலாம் அப்படின்னு உள்ளே ட்ரை பண்ணோம். வரும்போது உள்ளே இருக்கிற வண்டு அதை சாப்பிட்ருது. தட் இஸ் அதில் வந்து இது எதுக்காகனா த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வில் ஈக்குவல் டு திஸ்ஸாக இருக்கும்போது இட் இஸ் ஹேவிங் சம் அட்வான்டேஜஸ். இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இதோட டெரிவேஷன்ஸு, அதுக்கப்புறம் புஷ் ஆர் புல் அப்படின்னு ஒரு 2-3 டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த டெரிவேஷன்ஸை உனக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் போர்டில் போடுறேன். இப்போ அது வந்து இந்த பிடிஎஃபாக இருக்கனால இந்த சின்னதாக இருக்க ஒரு சின்ன டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிக்குவோன்னு பார்க்குறேன். நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்கிறனால எல்லாம் அப்ளிகேஷன்ஸை இப்போ பார்க்குறோம். டெரிவேஷன்ஸ் எவ்ரிதிங் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு பாரு, இதில் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்களே, இந்த குழந்தைங்க விளையாடுற இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போர்டு மேலேருந்து கீழே, சறுக்கு மரம்னு சொல்லுவேன். அந்த சறுக்கு மரத்தில் வரும்போது அப்படி தான் கீழே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் டியூ டு த ஸ்லைடிங் போர்டு. சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் இந்த ஸ்லைடிங் போர்டு. அந்த ஸ்லைடிங் போர்ட்லேயே நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை தான் வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த ஆங்கிள் அட் விச் இட் ஹஸ் ஏ டு ட்ராப் இன்சைட். த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும் ஒரே ஆங்கிளாக இருக்கிறது தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ன்னு இங்கே சொல்கிறோம். ஓகே, குழந்தைங்களோட ஸ்லைடிங் போர்டுக்கும் இதே தான். ஸ்லைடிங் வந்து எப்போ ஈஸியராக இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ரெண்டுமே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஸ்லைடிங் போர்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த குழந்தைங்க உள்ள ஸ்லைடிங் போர்டில் பாரு, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் மச் லார்ஜராக இருக்கும்போது இந்த ஸ்லைடர் will reach the bottom with a greater ஸ்பீடில் வந்துடும், வேகமாக வந்துடும். வெர்டிக்கலாக இருந்தால் அதனால் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் வைக்கணும். பட் ஸ்டில் திஸ் இன்க்ளினேஷன் ஷுட் பி கிரேட்டர் தேன் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்காது? இன்ஜுரி இருக்காது குழந்தைங்களுக்கு. அதையும் பார்த்துக்கணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அதை பார்த்துக்குங்க. இது ஒரு ஸ்லைடிங் போர்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஆங்கிள் ஆஃப் இதுக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம்.
எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டாங்கன்னா இதை நீ எழுதினா போதும். மற்றபடி இதில் வந்து நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளதான். இதோட டெரிவேஷன்ஸு உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கொடுப்பேன். என்னடா டெரிவேஷன் இல்லை அப்ளிகேஷன்ஸாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். டெரிவேஷன்ஸ் வில் பி டெல்ட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். கிளாஸில் ஒரு 10 minutes இருக்கேங்கிறதுக்காக தான் இந்த நமக்கு அந்த டைம் ஃபில்லிங்காக இந்த அப்ளிகேஷன் பார்ட்டை எடுத்திருக்கேன். அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு போர்டில் போடணும். அதனால் அதை நெக்ஸ்ட் கிளாஸில் உனக்கு டீல் பண்ணி தர்றேன். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸு அது எல்லாமே என்னன்னு பார்த்துக்க. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்று வந்து அந்த ஆன்ட்லியான் அதனுடைய இது, இன்னொன்று வந்து ஸ்லைடிங் போர்ட். இந்த ரெண்டும் தான் உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் நீ பார்த்துக்கோ. ரெண்டையும் ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்லைடிங் போர்டில் வந்து இன்க்ளினேஷன் இஸ் லார்ஜர் தேன் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதுக்காக கிரேட்டர்னு சொல்கிறோங்கிறதுக்காக ஒரு வேர்டு கிரேட்டராக வைக்கக்கூடாது. த பர்சன் வில் கெட் ஹர்ட். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பீடு கிடச்சிடும். ஸ்பீடு ஜாஸ்தியானா ஹிட் வில் ஹர்ட் தம். அதனால் ஸ்பீடு அதிகமாக வைக்கக்கூடாது, ஸ்பீடு ஜாஸ்தியாயிரும். அதனால் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸாக வைக்கணும், அவ்வளோதான். வெரி மச் கிரேட்டர் தேனாக வைக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும் இதில் நீங்கள். ஓகே, இது ரெண்டும் தான் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸில் இருந்து நம்ம வேறு என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதில் உள்ள அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷனை கொண்டு வர போகிறோம். அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்தவொன்னு தான் ரெவல்யூஷன் இன் அவர் டிரான்ஸ்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம். வீல் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன். அப்போ இந்த வீல் என்ன ஆகுது, இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர்னு சொல்லிட்டோம். கீழே வீல்ஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். அஸ் அ ரிசல்ட் த பாடி இஸ் ஏபிள் டு மூவ் ஈஸிலி. த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் எசென்ஷியலி இட் இஸ் ஸ்லைடிங் ஆன் இட். வீல்ஸ் மூவ் ஆகும்போது ரோலிங் மோஷன் வென் அ வீல் மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ரெஸ்ட்டில் இருக்கிறனால வேகமாக மூவ் ஆகிடும். நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த வீல் அண்ட் த சர்ஃபேஸ். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு குறைஞ்சிடுது. ஓகே, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு கிரேட்டராக இருக்குது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆன உடனே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்குது. அப்படி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே வீல்ஸ் இருந்தால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வெரி வெரி லெஸ். அதனால தான் ரோலர்ஸு நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். வென்எவர் தெர் இஸ் அ ரோலர், ஒரு டேபிளே இருக்குது, அந்த டேபிளை நீ வந்து ஸ்லைடு பண்ணுறதுக்கும் ரோல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கீழே ரோலர் இருக்குன்னா நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. இழுக்கும்போது நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் த ரோலிங் மோஷனில் த வீல் மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் த சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் அட் ரெஸ்ட். இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ஏதோ நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வீல்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ்ன்னு பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனில் மூவ் பண்ணுறோம். இதில் ரோலிங் ஃப்ரிக்ஷனில் கீழே வீல்ஸ் இருக்குன்னா லேஸாக டச் பண்ணாலே போதும். த பியூர் ரோலிங் அண்ட் மோஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஷுட் பி அட் ரெஸ்ட். ஆனால் ப்ராக்டிக்கலி நம்ம ரெஸ்ட்டில் கிடையாது. அதனால் எலாஸ்டிக் நேச்சராக இருக்கிறனால சம் டிஃபார்மேஷன் ஏற்படும். அந்த டிஃபார்மேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மினிமல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த வீல் அண்ட் த சர்ஃபேஸ் இருக்குது. தட் ஃப்ரிக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி மச் ஸ்மாலர் தேன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் வில் பி வெரி வெரி லெஸ். ஓகே, அப்போ வித்தவுட் அ வீல் ரிலேட்டிவ் மோஷன் ஆன் த சர்ஃபேஸ்னு இருந்தால் அதுக்கு பேர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லார்ஜர். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வீல்ஸ் இருக்கனால லேஸாக டச் பண்ணாலே அந்த பாக்ஸ் மூவ் ஆகிடும். கீழே வீல்ஸ் இல்லாதனால நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த பாக்ஸ் வீல்ஸ் இல்லைன்னா மூவ் ஆகும். அப்போ வீல்ஸ் இல்லாமல் மூவ் ஆகிறது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். வீல்ஸோட மூவ் ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி வெரி லெஸ் தேன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை பார்த்துக்கணும். அப்போ இதை நீ நல்லா நோட் பண்ணிக்க. ஓகே, ரோலிங் ஃப்ரிக்ஷனும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கணும். அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து கீழே ஏன் கம்மியாக இருக்குது? பிகாஸ் வி ஆர் ஹேவிங் வீல்ஸ். அந்த வீல்ஸ் வந்து கான்டாக்ட் லெஸ். இதில் ஃபுல் பாடியும் கான்டாக்ட். அதில் வீலோட ஒரே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டு தான் கான்டாக்ட். அப்போ கான்டாக்ட் லெஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸர். அதுதான் ரீசன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆயில்ஸ் அப்ளை பண்ணும்போது வித்தவுட் அண்ட் ஆயில் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? கான்டாக்ட் ரெண்டும் இருக்கிறனால ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆயில் கொடுத்தோடனே எஃபெக்ட் ஆஃப் லூப்ரிகன்ஸ்னால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். பிக் மெஷின்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இதில் எல்லாம் ரிலேட்டிவ் மோஷனை அன்வான்ட் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஹீட்னால எஃபிஷியன்சி குறையும்.
அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆயில்ஸு இந்த லூப்ரிகன்ஸு யூஸ் பண்ணலாம். இன்னொரு வே வந்து பால் பியரிங்ஸ். இந்த ஆயில்ஸு கூட ஹீட் ஆனால் இவாப்ரேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். பால் பியரிங்ஸ் அனதர் எஃபெக்டிவ் வே டு ரெடியூஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். பால் பியரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ண உடனே ரிலேட்டிவ் மோஷன் கம்ஸ் இன்டு எஃபெக்ட். ஓகே, அதில் பார்க்குறோம். இட் இஸ் ஈஸியர் டு ஹாவ் அ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் தேன் இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி வெரி லெஸ்ஸர். அப்போ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டயர் அண்ட் த ரோட். பிரேக்கிங் சிஸ்டம்ஸு இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம்ஸில் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம், டயர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. அது வந்து தட் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்னால தான் டயர் ஸ்டாப் ஆகுது. பிக் மெஷின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அடிக்கடி நமக்கு ஃப்ரிக்ஷனால் தேய்மானம் அதிகரிச்சிடும். தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸஸ் ஃப்ரம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி லார்ஜராக இருக்கும். நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு உள்ளே வந்து நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், பால் பியரிங்கை அப்ளை பண்ணுறோம். அப்போ பால் பியரிங்னா சின்ன சின்ன பால்ஸ், பால் ட்ரெஸ் மாதிரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அதில் உள்ளே இருக்கும். அந்த பால் பியரிங் இருக்கனால இந்த ஃப்ரிக்ஷனெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அதில் நம்ம களிம்போ ஃப்ரிக்ஷனலோ லூப்ரிகன்ஸ் தடவுனா கொஞ்ச நாள் ஆனோடனே வியர் அண்ட் டியர் ஓவர் த இயர்ஸ். வியர் அண்ட் டியர்னால் தேய்மானம்னு அர்த்தம். வேகமாக தேஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் பியரிங்ஸ் ஆர் யூஸ்டு. பால் பியரிங்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மெத்தட் வந்து யூஸிங் பால் பியரிங்ஸ். ஓகே, அப்போ கலீலியோ நியூட்டன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் நமக்கு அப்படி கிடையாது, நேச்சுரல் ஃபோர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் வென் வித் கான்டாக்ட் ஆஃப் டூ சர்ஃபேசஸ். அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் வித்தவுட் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு வித் கான்டாக்ட் இருக்கிறனால வர்ற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதனால் கான்டாக்ட் ஆஃப் டூ சர்ஃபேசஸ்னால வர்றது தான் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்.